அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இது ஒரு அவசர பதிவு. நாளைக்கு ஜூன் மாசம் 6ஆம் தேதி வெள்ளிக்கிழமை 666 மேஜிக் டே நமக்கு இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல காலையில 6 மணி 6 நிமிடங்களுக்கு இத நீங்க கையில எழுதினாலே போதும். உங்க கையில பணம் புரள ஆரம்பிக்கும். சுக்கிரவசியம் நிச்சயமா ஏற்படும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு நமக்கு வெள்ளிக்கிழமை. இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானோட அதிதேவதை தான் மகாலட்சுமி தாயார். அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாளா அமைஞ்சிருக்கு. மகாலட்சுமி தாயாரோட பரிபூரணமான அருள் நமக்கு இருந்துட்டாலே நம்ம வீட்ல 16 வகையான செல்வங்களும் சேரும்னே சொல்லலாம். அடுத்ததா நாளைய நாள்ல ஏகாதேசி திதி இருக்கு. இந்த ஏகாதேசி திதி பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். பெருமாளுக்குரிய முக்கியமான விரதங்கள்ல இந்த ஏகாதேசி விரதமும் ஒண்ணு. அந்த வகையில வெள்ளிக்கிழமையோட, அதாவது மகாலட்சுமி தாயாரோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய இந்த ஏகாதேசி திதி கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அடுத்ததா நாளைய நாள்ல 666 மேஜிக் டே நமக்கு இருக்கு. தேதியில, மாசத்துல, வருஷத்துல ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகக்கூடிய நாட்களை தான் நாம தேவதை நாட்கள், மேஜிக் டே, பிரபஞ்ச வசிய நாள்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான நாட்கள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். இந்த பிரபஞ்ச ஆற்றலை பயன்படுத்தி நாம செய்யக்கூடிய பரிகாரங்களுக்கும் வழிபாடுகளுக்கும் உடனடியா நமக்கு பலன் கிடைக்கும். நம்ம சேனல்ல இந்த பிரபஞ்ச வசிய நாள்ல சொல்லக்கூடிய பரிகாரங்களை செஞ்சுட்டு நிறைய பேரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதா சொல்றீங்க. நாளைக்கு ஜூன் மாசம், அதாவது 6வது மாசம் 6ஆம் தேதி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி 6/6ங்கிற போர்ட்டல் நமக்கு ஓபன் ஆயிருக்கு. அடுத்ததா ஒவ்வொரு மாசத்துல வரக்கூடிய போர்ட்டலை காட்டிலும் நாளைய நாள்ல இருக்கக்கூடிய போர்ட்டல் கூடுதல் சிறப்பு வாய்ந்ததா நமக்கு அமைஞ்சிருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை, இது சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். சுக்கிர பகவானுக்குரிய நம்பர் 6. இப்படி சுக்கிர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வெள்ளிக்கிழமை நாள்ல வரக்கூடிய 6/6ங்கிற போர்ட்டல் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. இந்த 2025வது வருஷத்துல வரக்கூடிய மிகப்பெரிய சக்தி வாய்ந்த போர்ட்டல் இதுன்னே சொல்லலாம். இந்த மாதிரியான சேர்க்கை திரும்பியும் நமக்கு அடுத்த வருஷம் வருமானு தெரியாது. அதனால இந்த நாளை தவற விடாதீங்க. இந்த நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே நம்ம சேனல்ல 2 வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். நாளைக்கு குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இதுல 2 சொட்டு மட்டும் சேர்த்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு அற்புதமான பரிகாரத்தை பத்தி முதல் வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அடுத்ததா 2வது வீடியோல நாளைக்கு காலையில 6 மணி 6 நிமிடங்களுக்கு இத 6 முறை மட்டும் நீங்க சொன்னாலே போதும், பல கோடிக்கு கூட அதிபராகலான்னு சொல்லி இன்னொரு சிறப்பு வாய்ந்த பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த பதிவுல நான் சொல்ல போற பரிகாரம் நாளைக்கு காலையில சரியா 6 மணி 6 நிமிடங்களுக்கு நீங்க செய்யறதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன் 6 மணி 6 நிமிடங்கள்னு கேட்டீங்கன்னா, நாளைக்கு வெள்ளிக்கிழமை காலையில 6 மணில இருந்து 7 மணிக்குள்ள சுக்கிர ஹோரை நேரம் நமக்கு இருக்கு. இதுவே அற்புதமானது. நாளைக்கு 6/6ங்கிற நம்பரோட சேர்க்கை இருக்கறனால 6ங்கிற நம்பரோட எனர்ஜி அதிக அளவுல இருக்கும். அந்த வகையில நாளைய நாள்ல காலையில 6 மணி 6 நிமிடங்களும் சாயங்காலம் வரக்கூடிய 6 மணி 6 நிமிடங்களும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததா நமக்கு இருக்கு. இதுல காலையில வரக்கூடிய 6 மணி 6 நிமிடங்கள் நமக்கு சுக்கிரஹோரை நேரத்தோட சேர்ந்து வர்றது இன்னமுமே விசேஷமானதா இருக்கு. அதனால இந்த நேரத்தை தவற விடாதீங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய வீடியோல இதே 6 மணி 6 நிமிடங்களுக்கு ஒரு பரிகாரம் சொல்லியிருக்கேன். ஒண்ணு அந்த பரிகாரம் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இந்த நேரத்துல ஏதாவது ஒரு பரிகாரத்தை மட்டும் பணவசியத்துக்காக நீங்க செஞ்சாலே போதுமானது.
இதுவே உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும். உங்களுக்கு எந்த பரிகாரம் செய்யறதுல விருப்பம் இருக்கோ அதை மட்டும் நீங்க செஞ்சாலே போதுமானது. இந்த வீடியோல பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரத்தை தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கிடையாது. உங்க வீட்டுல இருந்தும் செய்யலாம், ஆபீஸ்ல இந்த டைம்ல இருந்தாலும் செய்யலாம், அதே மாதிரி உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் செய்யலாம். இன்னும் சொல்ல போனா நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு காலையில நீங்க குளிக்காம இருந்தா கூட உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதே மாதிரி இன்னைக்கு நைட்டு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இந்த பரிகாரத்தை தாராளமா செய்யலாம். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கையில எழுதக்கூடிய பரிகாரத்தை பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம். அந்த வகையில எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென், பால் பாயிண்ட் பென், இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிகப்பு நிறம் மகாலட்சுமி தாயாருக்கு உகந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம மேனிஃபெஸ்டேஷனையும் ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். சரி, இப்ப நான் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில சரியா 6 மணி 6 நிமிடங்களுக்கு முன்னாடியே உங்க முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான இடத்துல உட்கார்ந்துக்கோங்க. உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விடுங்க. இதுக்கப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் பெருமாள் மற்றும் மகாலட்சுமி தாயார் கிட்ட நல்ல ஒரு சுக்கிரவசியம் ஏற்படணும்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. எந்த விதமான எதிர்மறையான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள இந்த டைம்ல நீங்க வச்சுக்காதீங்க. இந்த டைம்னு மட்டும் இல்லாம நாளைய நாள் ஃபுல்லாவே கடன் பிரச்சனைய நினைச்சோ பண கஷ்டத்தை நினைச்சோ எந்த விதமான எண்ணங்களையும் உங்க மனசுக்குள்ள நீங்க வச்சுக்காதீங்க. அதை நினைச்சு கவலைப்படவும் வேண்டாம். சரி, இந்த மாதிரி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா சரியா 6 மணி 6 நிமிடங்களுக்கு இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இடது கையில சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில முதல்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு சக்தி இருக்கு. இத பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுலயும் இந்த முக்கோணம் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லானதுன்னே சொல்லலாம். பிரபஞ்ச சக்திய நேரடியா இந்த முக்கோணம் நமக்கு ஈர்த்து கொடுக்கும். அதனாலதான் தியானம் செய்யறவங்க பிரமிட பயன்படுத்தி, அதாவது முக்கோண ஷேப்ல இருக்கக்கூடிய பிரமிட பயன்படுத்தி தியானம் செய்வாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிரமிடுக்குள்ள வைக்கக்கூடிய பழங்கள் ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாம இருக்கிறதா அறிவியல் பூர்வமாவே ஆராய்ச்சிகள் நடந்திருக்கு. அதை நிரூபிச்சும் இருக்கிறாங்க. நீங்க கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களால அதை புரிஞ்சுக்க முடியும். சரி, உங்க கையில கட்டை விரலுக்கு கீழே, அதாவது இடது கையில கட்டை விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய சுக்கிரமேடு இருக்கக்கூடிய பகுதியில முதல்ல ஒரு முக்கோணம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா 6ங்கிற நம்பரை எழுதிக்கோங்க. இப்படி எழுதிட்டு திரும்பியும் ஒரு தடவை பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.